உன்னதமான ஒரு அழைப்பு. கவினும் அவனது படகும் ஒரு அழகான கடற்கரை கிராமத்தில் கவின் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு கைவேலைப்பாடுகளில் மிகுந்த ஆர்வம். ஒருமுறை தேக்கு மரத்துண்டுகளைக் கொண்டு மிரிய மரப்படகை உருவாக்கினான். அதற்கு மகிழ் என்று பெயரிட்டு அதன் ஓரத்தில் தன் கையாலேயே அழகாக பெயரை பொறித்தான். ஒருநாள் ஆற்றில் அந்த படகை விட்டு விளையாடும்போது திடீரென ஏற்பட்ட நீரோட்டத்தினால் படகு அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போனது. கவின் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. தன் கைப்பட உருவாக்கிய படகு தொலைந்ததை எண்ணி அவன் அழுது புலம்பினான். சில வாரங்களுக்குப் பிறகு ஒரு பழைய பொருட்கள் விற்கும் கடையில் தன் படகு தூசியுடன் நிற்பதைக் கண்டான். ஓடிப்போய் அதை எடுத்தான். ஆனால் கடைக்காரர், "இது இப்போது என்னுடையது, நீ பணம் கொடுத்தால்தான் வாங்க முடியும்" என்றார். கவின் தன் சேமிப்பு முழுவதையும் கொடுத்து மீண்டும் அந்த படகை விலைக்கு வாங்கினான். அப்போது அவன் அந்த படகை பார்த்து அன்போடு சொன்னான், "மகிழ், நீ பயப்படாதே. உன்னை செய்ததும் நான்தான். இப்போது விலைக்கிரயம் கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டதும் நான்தான். உன் பெயரை நான் அறிவேன், நீ என்னுடையவன்." வாழ்வில் நாம் கற்கும் பாடம், கவின் தன் படகை மீட்டது போலவே தேவன் நம்மை பார்த்துச் சொல்கிறார், "பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன்." உலகம் நம்மை தனிமையில் விட்டாலும் அல்லது நாம் தொலைந்து போனதாக உணர்ந்தாலும் நம்மை உருவாக்கிய தேவன் நம் பெயரைச் சொல்லி அழைக்கிறார். நாம் அவருக்கு மிகவும் விலையேறப் பெற்றவர்கள். இந்த உறுதி நம் பயத்தை போக்கி நமக்கொரு மேன்மையான அடையாளத்தை தருகிறது.